வணக்கம். என்னுடைய பேர் ஏஜே ஹரியரன், செயலாளர் ICWO இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம். February 13 சர்வதேச ஆணுரை தினம், இன்டர்நேஷனல் காண்டம் டே. இந்த டே செலிப்ரேட் பண்றதுக்கு ICWO இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், AHF இந்தியா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, NSS நேஷனல் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், இந்த 4 அமைப்பும் ஒன்றா சேர்ந்து சர்வதேச ஆணுரை தினத்தை ஒட்டி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த எய்ட்ஸ் கானா போட்டி நடத்தணும். இதில் ஒரு 1000 பேர் இதில் கலந்துக்கினாங்க, 1000 மாணவர்கள். இந்த கல்லூரி மாணவர்களுக்கு HIV எய்ட்ஸை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணோம். இது என்ன ஒரு தலைப்புன்னா, சேஃபர் இஸ் செக்ஸி, சேஃபர் இன் த செக்ஸி அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த மாணவர்கள் எய்ட்ஸை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கானா போட்டியில் கலந்துக்கினாங்க. இதில் ரொம்ப உற்சாகமாக மாணவர்கள் இதில் கலந்துக்கினாங்க. வின் பண்ணவங்களுக்கு பெரிய கப்புகள், கேஷ் ப்ரைஸும் கொடுத்தோம். இது ஏன் இந்த எய்ம் என்னன்னா, சேஃபர் இஸ் செக்ஸின்ற ஒரு தீமில் மாணவர்கள் ஆணுரையின் அவசியத்தை புரிஞ்சுக்கணும். ஆணுரையினாலே இவங்க குழந்தை இது பிறக்காம தடுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்தில் இந்த சர்வதேச ஆணுரை தினம், இன்டர்நேஷனல் காண்டம் டே முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதில் கலந்துக்கினாங்க உற்சாகமாக. அவங்களுக்கு HIV டெஸ்டிங்கும் ஆஃபர் பண்ணாங்க. செல்ஃபி ஸ்டாண்டு, சேஃபர் இஸ் செக்ஸி இந்த தீமில் ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சு நிறைய பேர் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அவங்க நண்பர்கள்லாம் அனுப்பிச்சாங்க. இது போல பல நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு இந்த HIV நோய் வராமல் தடுப்பதற்கு, HIV நோயை பற்றி அவர் ஒரு புரிதலை அதிகப்படுத்துவதற்கும், ஆணுரையின் அவசியத்தை தெரிந்து வெறும் குழந்தை பிறக்கத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த HIV பால்வினை நோய்களை இந்த ஆணுரை தடுக்கும் என்ற ஒரு தகவலை மாணவர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி மூலமாக எடுத்து சென்றிருக்கோம். அதன் மூலமா பெரிய அளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கும். இந்த அமைப்பு சேர்ந்து இன்னும் பல வரக்கூடிய காலங்களில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இன்னும் பல நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருக்கோம். உதாரணமாக பல பிரபலமான கானா பாடல்களை பாட வச்சு இந்த HIV எய்ட்ஸ் தடுப்பதை, குறிப்பாக HIV தொற்றுள்ளவர்களை தனிமைப்படுத்தக்கூடாது, கரை கடத்தக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலையும் உறுதி செய்ய மாணவர்கள் மத்தியில் இந்த எய்ட்ஸ் கானா ஆல்பம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதே போல் தமிழ்நாடு மாணவர்கள் உள்ள இருக்க எல்லா மாணவர்களும், கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு போட்டி, அவர்களே அந்த பாட்டை பாடி அவங்களே ஒரு CDலையோ பென் டிரைவ்லையோ V-டிரைவ்லையோ எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதில் பரிசு, சிறந்த 10 காலேஜ் பாட்டுக்கு பரிசு செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் அவார்ட் பண்ண திட்டமிட்டிருக்கோம். அதை பற்றியான தகவல் மேலும் இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாருக்கும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் கல்லூரிக்கு இதை பற்றியான தகவலை கொடுப்போம். இப்போ HIV எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் எதனால எப்படி பரவுது? முக்கியமாக இப்போ HIV எப்படி பரவும்? எல்லாருக்குமே எய்ட்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கு. ஐயோ எய்ட்ஸ் அப்படின்னு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எய்ட்ஸை பற்றி பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அதை எப்படி பரவும், அது எப்படி பரவாது, அதை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாருமே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த HIV எப்படி பரவுது? இது ஊசி மூலமாக, ரத்தம் மூலமாக பரவுது. தாயிடம் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பரவுது. இன்னொன்று பாதுகாப்பற்ற உடல் உறவு மூலமாக தான் பரவுது. இந்த 3 வகையில தான் இந்த HIV ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. சாதாரண HIV தொற்றுள்ளவருக்கு, HIV பாசிட்டிவ் பீப்புளில் அவங்க நம்ம கூட அவங்க கூட இருக்கிறதுனால, அவங்க சாப்பிட்ற அதே தட்டு சாப்பிட்றதுனால, இல்லை அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால, இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால, காற்றுல தண்ணியில் எதுலேயுமே இந்த HIV ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. எப்படி பரவுதுன்னு பார்த்தோம், எப்படி பரவாதுன்னு பார்த்தோம். வேற எந்த விதமான இந்த 3 வகையை தவிர HIV தொற்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அதனால நம்ம போனோம், HIV பாசிட்டிவ் பீப்புளை பார்த்தோம், அந்த காற்றுல வந்துட்டு இருக்கோம், நான் அவர் குடிச்ச டம்ளரில் யூஸ் பண்ணதுனால வந்திருக்கோம், நான் யூஸ் பண்ண பப்ளிக் டாய்லெட்டில் யாரோ யூஸ் பண்ணாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னு யாருமே
ஒரு சதவீதம் கூட அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இரண்டாவது, எப்படி பரவும்னு பார்த்தோம், எப்படி பரவாதுன்னு பார்த்தோம். அது எப்படி தடுக்க முடியும்? இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எல்லாமே புது ஊசி தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு முறை பயன்படுத்தின ஊசியை மறுபடியும் பயன்படுத்துறது இல்லை. நம்ம அதை உறுதி செய்யணும்னா, நம்ம போகும்போது உடம்பு சரியில்லாத போது ஊசி நம்ம செலுத்தும் போது அது புது ஊசி தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணால் போதும். ரெண்டாவது தாயிடமிருந்து குழந்தைக்கு, இப்போ தாயிடமிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு பரவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இப்போ மருந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 95% 99% வரைக்கும் தாயிடமிருந்து குழந்தைக்கு வரக்கூடிய கர்ப்ப காலத்தில் தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வருவதற்கு வாய்ப்புக்கு தடுப்பதற்கு மருந்து வந்துச்சு. அதனால ஊசி நம்ம பயன்படுத்தும் போது புது ஊசி பயன்படுத்தினா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரத்தம் மூலியமா நம்ம ரத்தம் எத்தனை முறை வேணாலும் நம்ம தானம் பண்ணலாம், பிளட்டை டொனேட் பண்ணலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல இருந்து ரத்தம் எடுக்க போறாங்க. அதனால எந்த வித வாய்ப்பும் HIV அங்க வாய்ப்புக்கு இடமே கிடையாது. நம்ம உடம்புல நமக்கு அடிபட்டிருக்கு, நமக்கு ரத்தத்தை செலுத்துறாங்கன்னா அந்த ரத்தத்துல HIV பரிசோதனை செய்யப்பட்டிருக்கா, HIV இல்லாத ஒரு ரத்தம் இருக்கா, HIV ஃப்ரீ பிளட், அதை நம்ம உடம்புல உள்ள செலுத்தும் போது அதை செக் பண்ணிக்கணும். எப்படி புது ஊசியை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ரத்தத்தில் நம்ம உடம்புல செலுத்தும் போது அந்த ரத்தத்தில் HIV இல்லையா அப்படின்றது நம்ம உறுதி செஞ்சிடணும். மூணாவது, தாயிடம் குழந்தைக்கு இப்போ மருந்து இருக்கு. அதனால் இந்த 3 வகையாக வரக்கூடிய HIV தொற்றை நம்ம ஈஸியாக வராமல் தவிர்த்துட்டோம், நம்ம தடுக்கவும் முடியும். நாலாவது 100-88-90% பாதுகாப்பற்ற உடல் உறவு மூலமாக தான் பரவுது. அதனால இந்த ஆண் உறை பயன்படுத்துவதனால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதை தடுக்க முடியும். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை சேஃபர் இஸ் செக்ஸி அப்படின்ற தலைப்பை சர்வதேச ஆணுரை தினம் அன்று இந்த ஆணுரை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தரை தொற்று தடுக்கும், HIV நமக்கு வராமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆணுரை வெறும் குழந்தைய பிறப்பதை தடுக்கிறதுக்கு மட்டும்தான், ஃபேமிலி பிளானிங் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பால்வினை நோய் மற்றும் HIV நம்ம வராமல் இந்த ஆணுரை தடுக்கும். அதனுடைய பயன்பாடுகளை கூச்சம் இல்லாமல் அதோட தகவலை தெரிந்து கொண்டு நமக்கு தெரிஞ்ச தகவலை நம்மளோட நண்பர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களும் இந்த நோயிலிருந்து HIV தொற்று வராமல் அவங்கள காப்பாற்ற வேண்டும். இப்போ HIV வந்திருக்கும், ஒருத்தர் பாதுகாப்பற்ற உடல் உறவுல ஈடுபட்டிருக்காரு, அப்போ எனக்கு HIV வந்திருக்குமா, அதனால என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ HIV வந்தா எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. ஆனா அதோடைய இறுதி கட்டத்துல சில பேருக்கு 6 மாசத்துல, 1 வருஷத்துல, சில பேருக்கு 7-8 வருஷம் கூட ஆகும். அவங்க அறிகுறி என்னன்னா, காய்ச்சல் இருந்திருக்கும், 2-3 மாசம் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், வெயிட் கம்மி ஆகினே வரும். காய்ச்சல்னா ஜுரம் வந்த பிறகு ஐயோ எனக்கு HIV வந்துச்சா அப்படின்னு நினைக்க கூடாது. தொடர்ந்து 3 மாசம் இருக்கு, 3 மாசம் வரைக்கும் இருக்கும், எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த ஜுரம் போகாது. வெயிட்னா 1/2 கிலோ, ஒரு 2 கிலோ, 1 கிலோ கம்மியான ஐயோ எனக்கு AIDS வந்துச்சான்னு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் 80 கிலோ இருந்தாருன்னா 3 மாசத்துல 60 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ வெயிட் கம்மியாகும். அப்போ போய் அவரு டெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி அவருக்கு HIV அந்த ரத்தத்தில் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். காய்ச்சல், இந்த வெயிட் லாஸு, எந்த மருந்து சாப்பிட்டாலும் காய்ச்சல் போகாமல் இருக்கிறது. காய்ச்சல்னா 1 வாரம் 10 நாள் கிடையாது, இது 3 மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காய்ச்சல். அப்படி இருந்து அவரு பாதுகாப்பற்ற உடல் உறவு இதுக்கு முன்னாடி செய்தவராக இருந்தா கண்டிப்பா போய் இந்த HIV பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால HIV பற்றியோ AIDS பற்றியும் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி பரவும், எப்படி பரவாது, எப்படி அதை நம்ம தடுக்க முடியும் தெரிஞ்சுக்கணும். அதனால HIV AIDS பத்தி யாரும் பயப்பட வேணாம். HIV தொற்றுள்ளரை தனிமைப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் ஆதரவையும் காட்ட வேண்டும். HIV இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும்.